தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கார்த்திக் ரேவதி சீரியலுடைய இன்னைக்கு எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கிறீங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிறீங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க இன்றைக்கி எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் கார்த்தி மகேஷுடைய ஒரு வீடியோவை மாயாவுடைய ஃபோனுக்கு சென்ட் பண்ணுறாங்க. மாயா அந்த வீடியோவை பார்த்ததுமே கொஞ்சம் பதட்டமாகறாங்க. மகேஷ் இருக்கிற இடத்த சொன்னேன் அப்படின்னா நான் ரேவதி இருக்கிற அட்ரஸை நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு நீ ரேவதி இருக்கிற அட்ரஸை சொல்லு, அதுக்கப்புறம் மகேஷ் எங்கே இருக்கிறாருன்னு நான் சொல்கிறேன்னு கார்த்தி சொல்ல அந்த இடத்துல மாயா கிரிமினலாக யோசிக்கிறாங்க. ஒரு தவறான அட்ரஸை கார்த்திகிட்ட சொல்ல கார்த்தியும் மகேஷ் இருக்கக்கூடிய அட்ரஸை மாயா கிட்ட சொல்கிறாங்க. அடுத்த செகண்ட் மாயா அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கவங்க கிட்ட நான் மகேஷை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு கால் பண்ணுறேன், நீங்கள் ரேவதியுடைய கதையை முடிச்சிருங்கன்னு சொல்லிட்டு தான் மாயா அங்கேருந்து கிளம்புறாங்க. மாயா கிளம்புன அடுத்த செகண்ட் கார்த்தியுடைய என்ட்ரி. கார்த்தி ஒரு வழியாக அவங்க 3 பேரையும் அடித்து போட்டுட்டு ரேவதியை காப்பாற்றுறாங்க. அப்போது ரேவதி கார்த்திகிட்ட கேட்குற கேள்வி தன்னை யார் கடத்தினது, எதுக்காக கடத்துனாங்க அப்படின்னு சொல்லி கார்த்திகிட்ட கேட்கும்போது சொல்கிறேன் வா அப்படின்னு சொல்லி காரில் போயிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் மாயா கார்த்தி கொடுத்த அட்ரஸில் போய் பார்த்தா அங்கே மகேஷ் அப்படின்றவங்க யாருமே அட்மிட் ஆகலை அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் சொல்ல அடுத்த செகண்ட் மாயா கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க. நீ எனக்கு பொய்யான அட்ரஸை கொடுத்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ மட்டும் ரேவதி இருக்கிற அட்ரஸ்ன்னு சொல்லி தவறான அட்ரஸை தானே என்கிட்ட கொடுத்த, நீ மட்டும் அப்படி பண்ணலாம் நான் அப்படி பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ண இப்படி நம்மளை ஏமாற்றிட்டானே அப்படின்னு சொல்லி மாயா பயங்கர டென்ஷனோட வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போது ரேவதி கார்த்திகிட்ட அதே கொஷினை திரும்பவும் கேட்குறாங்க, தன்னை யார் கடத்துனது, சிவனாண்டியா இல்லை வேறு யாருமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மாயா தான் அப்படின்றாங்க. ஸோ பயங்கர கோவத்தில் இங்கே மாயா வீட்டில் இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்ருக்காங்க. அந்த சமயம் கார்த்தியுடைய என்ட்ரி. கார்த்தி கூட ரேவதியும் தான் வந்திருக்காங்க. ஆனால் ரேவதி வீட்டுக்குள்ளே வரல, வெளியில் தான் நின்றுட்டுருக்காங்க. அதாவது ப்ரொமோவில் பார்த்த சீன் தாங்க. ஸோ அந்த இடத்துல மாயா பயங்கர கோவத்தோட கார்த்திகிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. நீ தான் மகேஷை கடத்தி வச்சுருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஒழுங்கு மரியாதையாக நீ மகேஷை வந்து விட்டுரு அப்படின்னு சொல்லி கார்த்திகிட்டே கேட்க அப்போது கார்த்தி மாயாவுடைய வாயிலிருந்தே உண்மையை வர வைக்கிறாங்க. அந்த இடத்துல கார்த்தியும் மாயா கிட்ட எதுக்காக நீ ரேவதியை கொலை பண்ண பார்த்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏற்காட்டில் அவளை கடத்தி மகேஷை கண்டுபிடிச்சிடலான்னு பார்த்தேன், ஆனால் அங்கே நீ வந்து காப்பாற்றிட்ட, சரி இங்கேயாவது ரேவதியை கதையை முடிச்சிடலாம் மகேஷை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன், ஆனால் இங்கேயும் நீ வந்து காப்பாற்றிட்ட, நான் போடுற ஒவ்வொரு திட்டத்துலேயும் நீ வந்து சொதப்பிட்ட அப்படின்னு சொல்லி பயங்கர கோவத்தோட மாயா ஒரு பக்கம் பேச நான் வந்து மகேஷை லவ் பண்ணுறேன், அவன் என்னுடைய ஆள், அவன் இல்லாமல் எனக்கு வாழ்க்கையே கிடையாது, நாங்கள் சந்தோஷமாக வாழணும் அப்படின்றதுக்காக தான் ரேவதியை லவ் பண்ணுற மாதிரி அவன் நடித்தானே தவிர அவள் உண்மையாக லவ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எல்லா உண்மையும் சொல்ல வெளியில் நின்று ரேவதி கேட்டுட்டாங்க. கேட்டுட்டு செம்ம ஷாக் ஆகுறாங்க. ரொம்ப நன்றி உண்மையை சொன்னதுக்கு அப்படின்னு சொல்லி ரேவதியை கூப்பிட ரேவதி வந்ததும் அடுத்த செகண்ட் மாயாவை கண்டபடி திட்டிருக்காங்க. நீலாம் ஒரு பொண்ணா, உங்களை போய் முழுசாக நம்பினா பாரு அப்படின்ட்டும் இவர் எத்தனையோ தடவை உங்களை பற்றி சொன்னார், ஆனால் நான் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசினேன் அப்படின்னு சொல்லி பயங்கர கோவத்தோடு திட்டிட்டு ரேவதி அங்கேருந்து கிளம்புறாங்க. மாயாவும் பார்த்திங்கன்னா மகேஷ் இருக்கக்கூடிய இடத்த வந்து சொல்கிறாங்க. ஆனால் அவங்க 2 பேரும் சைலண்ட்டாக அங்கேருந்து கிளம்புறாங்க. கார்த்திக் ரேவதி 2 பேரும் அடுத்து வீட்டுக்கு வராங்க. ஸோ வந்ததுமே இங்கே சிவனாண்டி நின்றுட்டுருக்காங்க. என்ன பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி 2 பேரும் என்ட்ரி கொடுக்குறாங்க. அப்போது சிவனாண்டி வாங்க ராஜா சேதுபதியோடைய பேரனே அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணும்போது கார்த்திக்கு புரிஞ்சிடுச்சு. ஸோ அந்த இடத்துல செம்ம ட்விஸ்ட்டு கொடுக்குறாங்க. ஒரு பக்கம் சந்திரா பேச, இன்னொரு பக்கம் சிவனாண்டி பேச, ஸோ 2 பேரும் மாறி மாறி பேசிகிட்டே இருக்காங்க. இவனை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புன்னு சந்திரா ஒரு பக்கம் சொல்ல என்ன பேசிகிட்டு இருக்க சந்திரான்னு சொல்லி ராஜராஜன் ஒரு பக்கம் கோவப்பட நவீனை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புன மாதிரி இவனையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பு, இப்போ தான் உண்மை தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி சந்திரா ஒரு பக்கம் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டோட பேசிகிட்டு இருக்கும்போது என்ன நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ராஜராஜன் ஒரு பக்கம் சந்திராவை திட்ட அப்போது கார்த்தி எதுவுமே பேசாமல் இருக்கிறத பார்த்துட்டு எல்லோரும் செம்ம ஷாக்கிங்கில் இருக்காங்க. ரேவதி ஒரு பக்கம் கார்த்திகிட்ட என்னது இது உண்மையான்னு சொல்லி கேட்கும்போது அப்போது அந்த ஃபோட்டோவை சந்திரா கீழே போட்டு உடைக்கிறாங்க. அந்த ஃபோட்டோவை எடுத்து
கார்த்தி அதில் ஒட்டியிருக்கக்கூடிய ஸ்டிக்கரை வந்து எடுக்கிறாங்க. பின்னாடி பார்த்திங்கன்னா இளையராஜாவுடைய ஃபோட்டோ வந்து அதில் இருக்குது. அதை பார்த்ததுமே எல்லாருமே செம்ம ஷாக் ஆகிறாங்க. சாமுண்டீஸ்வரிக்கு உண்மை என்னென்னு புரிஞ்சிடுச்சு. ஸோ அதே சமயம் எப்படி ஃபோட்டோ மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லி சந்திரா சிவனாண்டி 2 பேரும் அதிர்ச்சியில் பார்த்துட்ருக்க. இப்போ தான் பொய்ன்னு நிரூபிச்சாச்சல்ல, அப்புறம் நீங்கள் நின்றுக்கிட்டு முதல்ல உன்னுடைய பொருள் எடுத்துகிட்டு கிளம்புன்னு சொல்லி சிவனாண்டியை திட்டி அங்கேருந்து அனுப்பிட்டு இங்கே ராஜராஜன் சந்திராவை திட்டிகிட்டு இருக்காங்க. நீ ஒவ்வொரு முறையும் எங்களுடைய நேரத்தை தான் நீ வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க, மாப்பிள்ளை மேலே அநியாயமாக நீ பழி போட்டுகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி சந்திராவை ஒரு பக்கம் திட்ட என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. ரேவதிக்கு சின்னதாக டவுட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் கார்த்தி உண்மையை சொல்லுவாரா அப்படின்ற எதிர்பார்ப்பு. சரி, என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைகளை நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.